டேய் கரீனா, என்னை வச்சு நல்லா ஃபன் பண்ணிட்டடா. இன்னைக்கு 30 ஆஃபரு எனக்கு கொடுத்துருந்தாங்க. சரி பண்ணுவோன்ட்டு பண்ணுனே. சரி 5 கிரேட்டு கொடுத்தாங்களே, அதை ஓப்பன் பண்ணுவோன்ட்டு போய் ஓப்பன் பண்ணுனேன். நீங்களை பற்றி தெரியாதா, நம்மளுக்கு பித்தலாட்டம் 2 என்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு. இந்த ஃபேமஸை மட்டும் கொடுத்துருங்கடான்ட்டு 3 கிரேட் ஓப்பன் பண்ணினேன். அதுலேயும் கொடுக்கல. அடுத்து கண்ணை மூடிக்கிட்டு ஓப்பன் பண்ணினேன் 2, அதுலேயும் கொடுக்கல. சரி 2 இருக்கிறத ஓப்பன் பண்ணிடுவோம். அது எப்படி இருந்தாலும் சும்மா இந்த வவுச்சரத்தையும் கொடுக்க போவாங்க. நானும் ஓப்பன் பண்ணிட்டேன். குப்பிட் கேரை ஓப்பன் பண்ணலான்ட்டு 2 ஓப்பன் பண்ணினேன். இல்லை 6 டேட்ஸுக்கு தான் கொடுத்தாங்க. திருப்பி ஆண்டவரெல்லாம் வேண்டிக்கிட்டு 1 ஓப்பன் பண்ணினேன். அதுலேயும் கொடுக்கல. 24 மணி நேரத்தை வெறும் 24 மணி நேரத்தை கொடுத்தாங்க. திருப்பி 2 கிரியேட் பண்ணினேன். அதுலேயும் வெறும் 2 நாளைக்கு தான் கொடுத்தாங்க. டேய் கரீனா, எங்களுக்கு எப்போயாச்சும் 30 ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வெறும் மிடில் கிளாஸ். அந்த 300 டைமண்டை வச்சு ஆசையாக என்ன வாங்கலான்ட்டு பார்ப்போம். நீங்கள் இப்படி டைமண்டை பூரா வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரே செகண்டில் 30 ரூபா வந்துடும். நான் எங்கள் வீட்டிலேருந்து வேலை பார்த்து மேல்வழி உங்களுக்கு தெரியுமா? ஏதாச்சும் 1 கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பேதியிலையா போக போகிறீங்க? லாஸாக ஆக போகுது. 1 கொடுக்க மாட்டீங்களா கரீனா? நானும் சுற்றுறேன். ஆனால் இந்த நெட்டை வேறு சரி பண்ண மாட்டாங்க. இந்த நெட்டு ப்ராப்ளம். டைமண்டை மட்டும் நல்லா பிடுங்குவாங்க நம்மள்கிட்டேருந்து. சரி வெளியில் போயிட்டு வந்தால் ஒரு கிரேட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. திருப்பி 39 டைமண்டு சுற்றுவோன்னு பார்த்தா என்கிட்ட இருக்கிற கிரேட்டே கொடுத்துட்டாங்க. 1 கிரேட்டு. நீங்கள் இன்னும் இந்த ஈவெண்ட்டில் சுற்றினா நீங்கள் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு புதுசாக வந்து லம்போர்கினி கார் ஸ்கின்னை சுற்றலான்ட்டு 200 டைமண்டு போட்டுட்டு நீங்களே பாருங்க. வெறும் 2 1 2 10 டோக்கனு 5 டோக்கனு 1 கூட விழுவாமல் வெறும் 2. அது வெறும் 18 டோக்கனு மட்டும்தான் விழுந்துருக்கு. பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம டைமண்டெல்லாம் கிராமத்தை போட்டுட்டாங்க. அதுதான் கரீனா பிளான். சரி கரீனா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். நீங்கள் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா உங்கள் சொத்து கித்து குறையவா போகுது? ஏன் எங்கிட்டேருந்து இப்படி காசை பிடுங்குறீங்க? ஏன் ஏதாச்சும் ஒரு நல்ல ஈவெண்ட் விட்றீங்களா? அது விட்டா உங்களுக்கு எப்படி காசு வரும்? இட்டு போன குளுவால்கின்னெல்லாம் இதில் விட்டுருக்கீங்க. லக்கியில் நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக கமெண்ட் பண்ணுங்கள்.